மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? டிப்ரெஷன் அதிகம், ரொம்ப டிப்ரெஷன். இதுதான் உண்மை. உன்னுடைய தொழிலில் வாக்குறுதியில் கவனமா இருக்கு. எதை செஞ்சாரா, அதை பண்ணிடுறா, அப்படி பண்ணிடுற, தயவு செய்து வேண்டாம். கூட்டு தொழிலில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் செயல்படாதீர்கள். விளையாட்டா பேசுற விஷயத்த அது பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தும். அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை அதிகரிக்கலாம். நரம்பு சோர்வு, தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கலாம். சோளிங்கர் சொல்கிறாங்களே, சோளிங்கர் பெருமாள்லாம் சொல்கிறா இல்லையா, நரசிம்மர்லாம் சொல்கிறாங்களா, லக்ஷ்மி நரசிம்மர்லாம் சொல்கிறா இல்லையா, இந்த வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு. முடிந்தால் மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு? புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, அதே மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது உபயராசி அப்படின்னு சொல்லுவா. அப்போது இந்த உபயராசி அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே பல குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாமல் திணறுதல், எந்த ஒரு முடிவும் பாசிட்டிவாக எடுக்க முடியல, எடுத்தாலும் பிரச்சனையாக இருக்குது, நம்ம எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கா, தப்பாக இருக்கா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஷன் அதிகம், ரொம்ப டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்குது. இதுதான் உண்மை. இது முதல் விஷயம். உன் பெயரை கெடுப்பதற்கு, உன் பெயரை வச்சு கெடுக்கிறதுக்கு, வதந்தியை கிளப்பி விடுவதற்கு 2 பேர் தயாராக இருக்காங்க. கவனமாக இருங்க. 2 பேர் தயாராக இருக்காங்க. உன் பெயரை கெடுக்கிறதுக்கு, வதந்தியை கிளப்புறதை, இவன் உன்னை பற்றி இல்லாதது பொல்லாததை சொல்கிறதுக்கான 2 பேர் தயாராகிட்டாங்க உன்னோட இடத்துல. அது உன் இல்லமாகவும் இருக்கலாம், நீ தொழில் செய்யக்கூடிய இடமாகவும் இருக்கலாம், அல்லது உன்னுடைய அலுவலகமாக கூட இருக்கலாம். ஒரு வதந்தியை கலைப்போட போகிறானுங்க, ஒரு பிரச்சனையை கலைப்போட போகிறானுங்க. இந்த ஆடி மாதத்தில் இந்த மிதுன ராசிக்கு கொஞ்சம் அப்படியே கவனமாக கொண்டு போய் என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுல சில விஷயத்தில் கவனமாக கொண்டு போ. அதுதான் உனக்கு நல்லது. ஒன்று. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், உன் பெயரை வைத்து வதந்தி அப்படின்னு சொல்லும்போது தேவையற்ற விளக்கம் கொடுக்கும் நிலை உருவாகலாம். நீ போய் விளக்கம் கொடுக்கணும். மேலதிகாரிகள் கூப்பிட்டு ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ, நீ அங்கே போய் விளக்கம் கொடுக்கணும். என்னடா இந்த மாதிரி இல்லை சார், இந்த மாதிரி நடக்கலை சார், இல்லை சார், அப்படி சார், நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோ அதை போய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போய் அந்த கருத்து தவறாக பகிரப்படலாம். நீ ஏதோ ஒரு விஷயத்த நல்ல விஷயமா சொல்ல போக அதை நம்மக்கிட்ட வாங்கி வேற ஒருத்தங்கிட்ட போயிட்டு அதை வேறு விதமாக திணிச்சு விட்டுருவான். அந்த மாதிரி திணிச்சு விடுற பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவனமாக இரு. தொலைபேசி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக வரக்கூடிய உன்னுடைய தொழில் விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வாக்குறுதிகளில் கவனம் தேவை. உன்னுடைய தொழிலில் வாக்குறுதியில் கவனமாக இரு. எதை செஞ்சாரா, அதை பண்ணிடுறா, அப்படி பண்ணிடுற, தயவு செய்து வேண்டாம். என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை மட்டும் செய். வாக்குறுதிகளை அப்படியே அள்ளி கொடுக்காத. நம்ம ஒன்றும் இது கிடையாது, எலெக்ஷன் இது கிடையாது வாக்குறுதிகள் அள்ளி கொடுக்கறதுக்கு. அதனால் என்ன செய்யணுமோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக. கூட்டு தொழிலில் எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் இல்லாமல் எந்த விஷயத்திலும் செயல்படாதீர்கள். நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம உறவினர் தானே அப்படின்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக எழுதி வாங்காமல் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சானே அந்த இடத்துல அதுதான் பெரிய பிரச்சனையாக வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் நீ கொஞ்சம் விட்டுட்டா கூட பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் பார்த்துக்கோ. எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரும். நீ ஏதாவது ஒரு பணம் எதிர்பார்க்குறன்னா தாமதமாக தான் வரும். அதே போல் ஆன்லைன் பரிவர்த்தனை முறையில் இருமுறை சரிபார்க்கும். நீ எப்போ ஆன்லைனில் நீ மார்க்கெட்டிங் இது பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஷேர் மார்க்கெட்லாம் சொல்கிறா இல்லையா, கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லு. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைக்கவும், சேமிப்பு செய்யவும். செலவு போக சேமிக்கிறதா, சேமிப்பு போக செலவு பண்ணணுமா, யோசிச்சுக்கோ. அதுதான் வாழ்க்கைக்கு நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2 நாளில் திரும்ப தருகிறேன் என்ற நம்பிக்கை மூலமாக பணம் கொடுக்க வேண்டாம். 2 நாளில் பணம் கொடுத்துட்றேன் சார், 2 நாள் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஐயா, நான் உண்மையிலேயே நான் நிறைய விஷயங்கள் கண் கூட பார்த்துருக்கேன். இன்றைக்கி 20 நாளாக பெரிய அமௌண்ட்டெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன அமௌண்ட்டு 20 நாளாக வரலை. 20 நாளாக வரலை. இந்த 2 நாளில் தரேன்னு சொன்னவங்க 20 நாளாக தரல. பார்த்துக்கோங்க. இது நடக்கிறத கண்ணால் பார்த்துட்டுருக்கேன். அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்ததாக எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்களாம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது விஷயம் இல்லை. நீ எந்த அளவுக்கு நீ சேமிக்கிற, நாளைக்கு பெண் குழந்தைகளை வச்சுருக்க, நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னு செய்யணுன்னா யார் செய்வா?
உங்ககிட்ட இருந்தால் தான், உன் கையில் இருந்தால் தான் எதுவுமே, இல்லைன்னா கிடையாது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கோ. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நீ விளையாட்டாக பேசுனது அது பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்தும். நீ விளையாட்டாக பேசுகிற விஷயத்த அது பெரிய மனக்கசப்பை ஏற்படுத்துமா. அதனால் வீட்டில் பேசுகிறது கூட அந்த நீ நகைச்சுவை உணர்வோடு தான் பேசுவ, ஆனால் புரிதல் இருக்க பற்றி அது பெரிய மனக்கசப்பை குடும்பத்தில் ஏற்படுத்துமா. அதனால் யார்கிட்ட எப்படி பேசுகிறோங்கிறத பார்த்து பேசு. 3வது நபரின் பேச்சை நம்பி குடும்பத்தில் வாக்குவாதம் செய்யாதீர்கள். முக்கியமாக அதை நீ செய்யக்கூடாது. செஞ்ச அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. 1, சகோதரர்களுடன் பணம் அல்லது சொத்து பேச்சில் பொறுமையாக இருங்க. சொத்து பேச்சு விஷயத்துலலாம் கவனமாக இருக்கு. தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசாதான். மாணவிகள் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க. படிப்பு தான் முக்கியம். சோஷியல் மீடியா இல்லாமல் படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க. இந்த தடவை கொஞ்சம் மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறுறதுக்குள்ள குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கான்சன்ட்ரேஷன் பத்தாது. இன்னும் இந்த ஆடி மாதத்தில் பத்தாது. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக வலைதளங்களில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த பதிவுகளையும் செய்யாது. அப்படியே இப்போ சோஷியல் மீடியாலலாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் அப்படியே பயங்கரமாக அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து பதிவு போடுறேன் அப்படி இப்படின்னு போட்டு இதெல்லாம் தேவையில்லாத சிக்கல்களை உண்டாக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கும். பிற ரகசியங்களை பகிர்ந்தால் உங்களுக்கு அது பிரச்சனையாக வரும். இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோ. உங்ககிட்ட யாராவது வந்து சார் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன், தயவுசெய்து யார்கிட்டே இதை சொல்லிடாதீங்கன்னா, முக்கியமாக நீ அதை போய் ஒருத்தங்கிட்ட அதை போய் சொல்லி இதுக்கு பேர் தான் நாரதர் வேலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போக தான் பிரச்சனைகள் வரும். ஸோ கவனமாக இருக்கு. வாகனம் ஓட்டும்போது ரொம்ப வண்டியில் போகும்போது ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுறது, சில விஷயம் நம்ம கரெக்டாக தான் போவோம். நமக்குன்னு வருவாங்கன்னு சொல்ல எனக்குன்னு வரீங்களாடான்னு கேட்குறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை அதிகரிக்கலாம். நரம்பு சோர்வு, தோள்பட்டை வலி அதிகமாக இருக்கலாம். அதே போல் போதுமான அளவு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணினா அந்த தண்ணியில் நார்மல் வாட்டர் சொல்கிறோம் இல்லையா, அதை ஏன்னா நீங்கள் தண்ணினா உடனே சோமபானம் பெரிய பெரிய விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி தண்ணினாலே பிரச்சனை தான், அதுக்காக சொல்கிறேன். அடுத்ததாக மிதுன ராசி பொறுத்தளவுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி, உண்மையிலே சொல்கிறேங்க, 2-3 விஷயம் சொல்லணும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி குடும்பத்தில் உனக்கு குடும்பமே கிடையாது. அவ்வளோதான். உனக்கு கேள்விக்குறி தான். உன் குடும்பமே உனக்கு கேள்விக்குறி தான். காதலியாக இருந்தால் கூட உன்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு உனக்கு திருவாதிரை நட்சத்திரம் உனக்கு காதலும் செட் ஆகாது. கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி கேஸும் நடந்துட்டுருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையே அவங்களுக்கு கேள்விக்குறி மாதிரி தான் இருக்குமே தவிர 2வது கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணி 6 வருஷம் 7 வருஷம்லாம் வெயிட் பண்ணி கல்யாணமே கூடி வராமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் திருவாதிரை நட்சத்திரம் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருந்தால், இந்த புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் புண்ணியம் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஏதோ அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஓடும். ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் கூட கேள்விக்குறி தான். வாழ்க்கைனாலே கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கும் விவாகரத்து கேஸ் தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கும் நிம்மதியான ஒரு சூழ்நிலையில் கிடையாது. கணவன் மனைவி நிம்மதியான சூழ்நிலையில் கிடையாது. சவால் விட்டு சொல்லுவேன். ஏன்னா ஒரு திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது அந்த திருமண பந்தம்னு வரும்பொழுது 70% வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நில குலைஞ்சு போயிருக்காங்க. ஏதோ 30% கௌரவத்துக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அந்த மாதிரிலாம் இருக்குது. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் புத பகவான். புதனுக்கு அதிபதி பெருமாள். சோளிங்கர் சொல்கிறாங்களே, சோளிங்கர் பெருமாள்லாம் சொல்கிறா இல்லையா, நரசிம்மர்லாம் சொல்கிறாங்களா, லக்ஷ்மி நரசிம்மர்லாம் சொல்கிறா இல்லையா. இந்த வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு. முடிந்தால் ஆதி திருவரங்கம் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை குபேரலிங்கத்திலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் ஆதி திருவரங்கம்னு சொல்லி முதல் பெருமாள் கோவில் சொல்லுவாங்க. அந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கல்யாணமாக ஏதாவது நல்ல விஷயங்களா அந்த பாத தரிசனம் பண்ணி அம்பாளுக்கு ஒரு குங்கும அர்ச்சனை, பத்மாவதி தாயாருக்கு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணி ஆதி திருவரங்கம் போயிட்டு வந்தால் மிதுன ராசிக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். கூடியமான வரைக்கும் யார் விஷயத்தில் தலையிடாமல் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்தேன்னு சொன்னால் மிதுன ராசிக்கு நல்லது. வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. தினந்தோறும் இறை அருளின் ஒளிபரப்பை காண ஸ்ரீ வைரா டிவி